ஏங்க எனக்கு நீங்க சொல்லி கொடுக்க கூடாது. நீங்க உட்காருங்க, முதல்ல சீட்ல உட்காருங்க. மாண்புமிகு முன்னாள் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை எதிரி அவர்கள் உங்களுடைய மாண்புமிகு அவை முன்னவர். நான் சொல்றேன் தம்பி புரியுது. சாரி துணைத் தலைவரே, இப்படி போட்டீங்கன்னா நான் கேட்கணும்னு அர்த்தம் கிடையாது. நீங்க சுருக்கமா முடிங்க. இல்ல நீங்க உட்காருங்க. இல்ல என்ன இல்ல நீங்க நானும் பாக்குறேன். எல்லாருமே கோரஸா கத்துனீங்கன்னா அவங்க புதுசா வந்திருக்காங்க, அவங்க கருத்தை பதிவு பண்ணுவாங்க. ஏங்க எனக்கு நீங்க சொல்லி கொடுக்க கூடாது. நீங்க உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. நீங்க உட்காருங்க, முதல்ல சீட்ல உட்காருங்க. மாண்புமிகு கொறடா அவர்கள், மாண்புமிகு முன்னாள் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை எதிரி அவர்கள் உங்களுடைய மாண்புமிகு அவை முன்னவர். மாண்பு பேரவைத் துணைத் தலைவர் அவர்களே, அண்ணா கொறடா மாண்பு இல்ல மாண்பு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, அருள்கூர்ந்து உங்களிடத்தில் கேட்டுக்கொள்வது, ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண், அவர் ரெண்டு கருத்தை சொல்லணும்னு நினைக்கிறாங்க, அவ்வளவுதான். இல்ல கருத்து சொல்ல வேண்டும் என்று கருத்து சொல்ல வேண்டும் என்று கருதுகிறார். ஒரே நிமிஷம் கொஞ்சம் அமைதியா இருங்க அண்ணா, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க அண்ணா. ஒரு நிமிஷம் மாண்புமிகு முன்னாள், ஒரே நிமிஷம் இல்ல ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன். இருங்க. நான் சொல்றது நீங்க பேச வேண்டாம் என்று சொல்லவில்லை. அவங்க ஒரு கருத்து சொன்னாங்கன்னா இருங்க, அதை தாங்க சொல்ல வரேன். முதல்ல கொஞ்சம் கேளுங்க முதல்ல. இருங்க நான் சொல்லிக்கிறேன். தயவு கூர்ந்து கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இப்போ அவங்க சைட்ல இருந்து ஒரு கருத்து சொல்றாங்க அப்படின்னா இந்த சைட்ல இருந்து சவுண்ட் போடாம நீங்க கொறடா, நீங்க ஒரு ஆள் எந்திரிச்சு பேசுங்க. நான் வேணான்னு சொல்லல, நான் அதைத்தான் கேட்கிறேன். நீங்க பேசுங்க, உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறோம். வேற யாரும் சவுண்ட் போடக்கூடாது. நீங்க பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவரே, நீங்க அலுவலக ஆய்வுக்குழுன்னு ஒரு குழு இருக்குது. அது நம்முடைய பேரவைத்தினுடைய தலைமையிலே கூடி எல்லா கட்சியும் சேர்ந்து இப்படிதான் ஒரு ஷெட்யூல் ரெடி பண்றோம். அதான் காலையில் எங்களுக்கு ஒரு பட்டியல் கொடுக்குறீங்க. அந்த சகோதரி பேசுவதில் எங்களும் ஆட்சேபம் இல்லை. ஆனால் 3 பேருக்கு தாவாக்கே மூலியமா பேசணும்னு ஏற்க முடிவு செய்கிறோம். அது 3 பேரில் அவர் ஒருத்தர் பேசுறதுல எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. ஆனால் ஒரு பட்டியலை கொடுத்துட்டு இப்போ 3 பேர் ஏற்கனவே தாவாக்கா பட்டியலில் இருக்குது, இப்போ திமுக பட்டியல் இருக்குது, ஏடிஎம்கே பட்டியல் இருக்குது, பிற தோழமை கட்சி சேர்ந்த பட்டியல் இதில் இருக்குது. ஆனால் ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால் ஒரு கிளாரிபிகேஷன், அவங்கள பேரிட்டு குறிப்பிட்டிருந்தாக்க நான் ஒரு கிளாரிபிகேஷன் கேட்குறேன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கேட்டு அதுக்கு பதில் சொல்ல கூட தவறில்லை. ஆனால் அவங்களுக்கு பேசுறதுக்கு மானியத்தில் பேசுங்க என்ற அனுமதி என்பது அந்த பிசினஸ் அட்வைசரி அர்த்தம் இல்லை. ஒன்று கேட்டுங்க, சொல்லுங்க. அன்னைக்கு 7:15 வரைக்கும் அசம்பிளி நடந்தது. இப்போ ஆளுங்கட்சியில் இருந்தவர்கள் இருந்தாலே நாங்கள் எல்லாமே உட்காந்துருந்தோம். நான் அன்றைக்கி அட்டெண்டன்ஸ் எடுத்தேன். எங்கள் ஆளுங்க எவ்வளோ பேர் உட்காந்தாங்கன்னா அன்றைக்கி 53 பேர் உட்காந்தோம் நாங்கள் 7:15 மணி வரைக்கும். ஏன்னா அமைச்சர்கள் பதில் சொல்கிறாங்க, 3 அமைச்சர் அதை உட்காந்து கேட்டுட்டு போன்ற பொறுப்புணர்வோடு தான் நாங்கள் இருந்து உட்காந்துருக்குறோம். இப்படி இடையில நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் நுழைச்சி விட்டீங்கன்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா 7:15 கூட இன்றைக்கி முடியுமா? ஏன் இத்தனை பேர் ஏன்னாக்கா எவ்வளோ நேரம் நாங்கள் உட்காந்துருக்கணும், முது வலி வருது, இடைப்பட்ட காலங்கள் இப்படி விட்டுன்னு போனால் டைம் என்னான்றதுக்காக தான் வழி, வேற ஒன்றும் இல்லை. அதனால் அவங்களுக்கு ஏதாவது இங்கே சொன்னதில் அவங்க பேர் சொல்லியிருந்தாலோ ஏதாவது கிளாரிஃபிகேஷன் கேட்கலாம் மொழிய இதில் இடைச்செருகளை வச்சு நம்ம பேச அனுமதிக்கிறது அதுக்கு முன்னுதாரணம் இல்லை. நான் சொல்றேன் தம்பி, புரியுது. சாரி துணைத் தலைவரை, அதான் இதுக்கு முன்னுதாரணம் ஏற்கனவே இல்லை. அதனால நீங்க அவை முன்னவர் இவ்வளவு நாள் இருக்கிற ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா இல்லையா? பிரச்சனையே உண்டாக்கி இருக்கிற நீ மாண்புமிகு அவை முன்னவர், பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு துணைத் தலைவர் அவர்களே, மாண்பு துணைத் தலைவர் சொன்னதற்கு பிறகு நான் அதிலே கருத்துக்கள் சொல்ல, நீங்களும் சொன்னதற்கு பிறகு கருத்துக்கள் சொல்ல விரும்பவில்லை. இதே நம்முடைய அவைத்தலைவராக இருந்த துரைமுருகன் அவர்கள் துரைமுருகன் அவர்கள் ஒரு தடவை பேசுகிற போது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொஞ்ச நேரம் பேசின என்ன தப்புன்னு சொன்னார். ஒரே நிமிடம். இப்ப அவர் ஒரு கருத்து சொன்னார். இப்போ அவை முன்னவர் ஒரு கருத்து சொன்னார். நீங்க எந்திரிச்சு ஒரு ஆள் பேசுங்க. மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் கே என் நேரு அவர்கள், மாண்புமிகு மித்தவங்களை உட்கார சொல்லுங்க, மித்தவங்க அட்ரஸ் பண்ணுங்க. இல்ல இதுதான் தவறுங்க. மாண்பு பேரவை துணைத் தலைவர் அவரோட அவை முன்னவர் அவர்கள் பெண்களுக்கு முக்கியத்துவம் தரணும்னு சொன்னார். நீங்க எங்களுக்கு கொடுக்கறதுல ஆட்சேபணம் இல்லை,
தாவேகா உறுப்பினர் சார்பா 3 பேத்தையுமே பெண்களை பேச சொல்லுங்க. நாங்களா வேணாங்கிறோம், நீங்க புதுசா இல்லைன்னா எங்களுக்கு ஒரு ஆளுக்கு வாய்ப்பு கொடுங்க மறுபடியும். அப்ப அதிமுகவுக்கு ஒரு ஆளுக்கு வாய்ப்பு கொடுங்க, பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வாய்ப்பு. முன்னவர் மத்தவங்க சத்தம் போடாதீங்க. தலைவர் அவர்களே, நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சியுடைய துணைத் தலைவர் முன்னாள் அமைச்சர் அவர்கள் பேசுகிற போது சொன்னார்கள். இது நான் இந்த கருத்தை எதுக்காக சொல்றேன்னா, இதே சட்டமன்றத்தில் முன்னாள் அவைத்தலைவராக இருந்த நீர்வளத்துறை அமைச்சர் இந்த கருத்தை சொல்லியிருக்கான்னு சொல்லியிருக்கேன்.